வணக்கம் நண்பா. ஸ்டெப் நம்பர் 1, உங்களுடைய லேப்டாப்லயோ உங்களது மொபைல்லையோ உங்களுடைய யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஓபன் பண்ணுங்க. லேப்டாப்பா இருந்துச்சுன்னா கூகுள் ஓபன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் யூடியூப்குள்ள போனால் போதுமானது. இன்கேஸ் மொபைல் ஓபன் பண்ண போறீங்கன்னா குரோம்ல போயிட்டு youtube.com அப்படின்றத போட்டதுக்கு அப்புறமா உங்க சேனல் ஓபன் ஆயிடுச்சுன்னா சைட்ல டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப், யூடியூப் ஸ்டூடியோ இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா இப்ப நான் இந்த வீடியோல காட்டக்கூடிய மாதிரி நம்மளுடைய ஒன் ஆஃப் த சேனல்ல நான் போட்ட ஒரு வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சேனல்ல எந்த வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு அப்படின்றத பாருங்க. இப்போ நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய 5 ஸ்டெப்ஸ் மூலியமா உங்களோட அந்த பர்டிகுலர் வீடியோ எந்த விதத்துலையுமே எஃபெக்ட் ஆகாம மானிட்டைசேஷனுக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமே வராம காப்பிரைட் கிளைமை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ எந்த வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கோ அதுக்கு பக்கத்துல கர்சரை கொண்டு போகும்போது மேல சி டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை 3வது ஸ்டெப்பா கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த காப்பிரைட் கிளைம் அப்படின்ற விஷயம் வந்ததுனால இந்த வீடியோ மூலயமா உங்க சேனல் ஏதாவது எஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்ற விஷயத்த செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேல ஸ்டேட்டஸ் ஓவர் அப்படின்ற இடத்துல இந்த கண்டென்ட் ஐடி கிளைம் அப்படின்றது உங்க சேனல்ல எந்த விதத்திலையுமே எஃபெக்ட் பண்ணல. பிகாஸ் இது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடையாது, காப்பிரைட் கிளைம் தான் அப்படின்ற விஷயத்த மேல கிளியரா சொல்லிட்டு கீழே சேனல் அப்படின்ற இடத்துலயுமே நாட் அஃபெக்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, கீழே அடுத்தபடியா கண்டென்ட் யூஸ்டுன்னு இருக்கு இல்லையா, அதுலயுமே இம்பாக்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்றதுலயுமே செக் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு ஒரு வீடியோ காப்பிரைட் கிளைம் வந்திருக்குன்னா அது எதனால காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. பர்டிகுலரா எனக்கு கோவில் அப்படின்ற படத்துல இருந்துக்கிட்டு நான் சம் டயலாக இந்த வீடியோல பயன்படுத்தினதுனால அந்த மூவியோட காப்பிரைட் ஓனர் அப்படின்றவங்க எனக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. குறிப்பா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், இந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவே 15 செகண்ட் தான், அதுலயுமே 10 செகண்டுக்கு தான் நான் அந்த டயலாகையே பயன்படுத்தியிருக்கேன். ஆனாலுமே எனக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு எதனால காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4வது ஸ்டெப்ல அந்த ஆக்ஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரிமூவ் கிளைம்டு கண்டென்ட் அப்படின்றதுல ரீப்ளேஸ் சாங் அண்ட் மியூட் சாங் அப்படின்ற 2 ஆப்ஷன் காமிக்கும். நான் இந்த வீடியோ மூலியமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீப்ளேஸ் சாங் அப்படின்றத எப்படி பயன்படுத்தணும், அது மூலியமா காப்பிரைட் கண்டென்ட் ஆயிருக்குன்னா அந்த காப்பிரைட்டை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ரீப்ளேஸ் சாங் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரீப்ளேஸ் சாங் அப்படின்ற டேப்ல யூடியூப் லைப்ரரியில இருந்துகிட்டே உங்களுக்கு ஆடியோ அப்படின்றது காமிப்பாங்க. ஸோ இந்த ஆடியோவை நீங்க உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்த ஆடியோவுக்கு எக்ஸாக்டா ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காப்பிரைட் கிளைம் அப்படின்றது ரிமூவ் ஆகும். அப்படின்றதுக்காக தான் இந்த டேப் மூலியமா மியூசிக் அப்படின்ற விஷயத்த அவங்களே லிஸ்ட் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல காப்பிரைட் கிளைம் வந்திருக்கோ அந்த ஆடியோவை ரெட் கலராக காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஆடியோ கீழே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிளேஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே சேவ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த காப்பிரைட் கிளைம் வந்த ஆடியோக்கு ரீப்ளேஸ் ஆகும்போது உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் இந்த ஒரு விதத்தில் ரிமூவ் ஆகும். அண்ட் 2வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து இதுலேயே ஆக்ஷன் கொடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ரீப்ளேஸ் ஆடியோ அப்படின்றது தான் பார்த்தோம். ஆனால் ஆக்ஷனுக்கு கீழே வந்து ரீப்ளேஸ் ஆடியோ மட்டுமே இல்லாமல் மியூட் சாங் அப்படின்றதும் இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது எந்த விதமான ஆடியோவுமே ஆட் பண்ணாமல் எனக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன டைமிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் கீழே காட்டுவாங்க. ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம், இதுக்குள்ளே தான் காப்பிரைட் கிளைம் கண்டென்ட் இருக்குது, மியூசிக் இருக்குது. அப்படின்றதுனால மியூட் ஆல் சாங் வென் சாங் பிளேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா as soon as possible உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் ரிமூவ் ஆயிரும். நீங்கள் காப்பிரைட் கிளைம் மூலியமா ஆட் பண்ண அந்த மியூசிக் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் மியூட் ஆயிரும். அந்த இடத்துல எந்த விதமான மியூசிக்குமே உங்களோட வீடியோவில் வராது. கண்டினியூன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இன்கேஸ் 2வது ஆப்ஷனா மியூட் சாங்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான டைம் எடுத்துக்கும். எதுக்காக பர்டிகுலரா மியூட் ஆல் சவுண்ட் வென் சாங் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த மியூட் சாங்ஸ் ஒன்லி அப்படின்றது அதிகமான டைம் எடுத்துக்கும் அப்படின்னா நீங்க காப்பிரைட் கிளைம் உடைய மியூசிக்கை ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதில் டயலாகுமே வரும், மியூசிக்குமே வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா அந்த 10 செகண்டுக்கு நீங்க என்ன சவுண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களோ, என்ன டயலாக் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே ரிமூவ் ஆயிரும். இது ஒரு ஸ்டெப். ரெண்டாவது மியூட் சாங்ஸ் ஒன்லி அப்படின்னா
எந்த சாங்ஸ் வந்து காப்பிரைட் கிளைம்டு ஆயிருக்கோ அந்த சாங்ஸ் மட்டும் தான் ரிமூவ் ஆகும். பட் மியூசிக் அப்படியே தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் பண்ணுறதுக்காக யூடியூப் தரப்புல இருந்து அதிகமாக டைம் எடுத்துக்கும் ஃபார் எடிட்டிங் பர்பஸ்காண்டி. அப்படின்றதுனால தான் நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வீடியோ ப்ராசஸிங் ஆகிறதுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்ற விஷயத்தை கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மோஸ்ட்லி இந்த மியூட் ஆல் சவுண்ட்ஸ் வென் சாங் பிளேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனால் உங்களுக்கு as soon as possible இந்த வீடியோ ப்ராசஸிங் ஆகிட்டு அந்த காப்பிரைட் கிளைம் உடைய கண்டென்ட் அப்படியே ரிமூவ் ஆயிரும். உங்களோட வீடியோ காப்பிரைட் கிளைம்ல இருந்து ரிமூவ் ஆக்கப்பட்டுரும் யூடியூப் தரப்புல இருந்து அப்படின்ற விஷயத்தை தான் மேலே போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துருக்கீங்க. வீடியோ எடிட்டிங் ப்ராசஸ் வந்து இன் ப்ராசஸில் இருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இந்த பேஜை விட்டு லீவ் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட வீடியோ எப்போ ப்ராசஸ் ஆகிட்டு முடியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த காப்பிரைட் கிளைம் அப்படின்ற விஷயம் ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்களே பார்ப்பீங்க எனக்கு காப்பிரைட் கிளைம் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ செக்கிங் ஒன் ஃபவுண்ட் அப்படின்றது வந்திருக்கு. இங்கேயுமே SD ப்ராசஸிங் அப்படின்ற விஷயம் காட்டிட்டு இருக்கு. ஸோ இது மூலயமா நான் என்னுடைய வீடியோவில் இருந்துக்கிட்டு காப்பிரைட் மியூசிக் அல்லது சாங்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா. பை.